1.5 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் 160 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை பொதுமக்களிட பணத்தை வீண்விரயம் செய்தார், மோசடி செய்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்றைக்கு பிணை கொடுத்திருக்கு. பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். விடுதலை கிடையாது, விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடத்தப்பட இருக்கு. இந்த பிணை அறிவிப்பு வெளிவந்ததுக்கு பிறகு ஊடகங்களில் வெளிவந்திருக்கிற இன்னொரு செய்தி தான் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளரும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கொழும்பு வடக்கு அமைப்பாளரும் தேசிய கட்சியினுடைய கொழும்பு வடக்கு அமைப்பாளரும் தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளருமான ருக்ஷான் பெல்லன சொல்லியிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கவினுடைய உடல்நிலை தேறி வருது, முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவர் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி, 76 வயதான அரசியல்வாதி, 6 தடவை பிரதமராக இருந்தவர், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக இருந்தவர், நாட்டையும் ராஜபக்சேக்களையும் நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்த ஒரு அரசியல்வாதியின் அடிப்படையில் அவருடைய அரசியல் ஓய்வு என்றது அவருடைய ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகமான செய்தியாக கூட இருக்க முடியும். அது என்ன விஷயம் என்றதை பற்றியும் நீதிமன்ற வழக்கை பற்றியும் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்பார்த்த மாதிரி ஆன்லைன் மூலமாக தான் இன்றைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். பிசிக்கலாக அவரால் நீதிமன்றத்துக்கு வர முடியாமல் இருந்தது. என்று சொன்னால் கட்டிலிருந்து இறங்கக்கூடிய அளவில் கூட அவருடைய உடல்நிலை கிடையாது என்றது தேசிய வைத்தியசாலையால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆன்லைன் மூலமாக அவர் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்னிலையில் கடுமையான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால கூடியிருந்தாங்க. பெரும்பாலான அரசியல்வாதிகள், ஒற்றுமையா செயற்படுற எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் பலரையும் பார்க்க முடிஞ்சது. ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள், பழனி திகாம்பர மாதிரியானவர்கள், மற்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ச, வளமையான அதே எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் எல்லாரையும் இந்த நீதிமன்ற வழக்கு நடந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னுக்கும் பார்க்க முடிஞ்சது. நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களும் கூடியிருந்தாங்க. இந்த வழக்கு நடத்தப்பட்டு அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளரும், முதல்ல சொன்ன மாதிரி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கொழும்பு வடக்கு அமைப்பாளருமான ருக்ஷான் பெல்லன வந்து சொல்றார், ரணில் விக்ரமசிங்கவினுடைய உடல்நிலை தேறி வருது, முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு செய்தியும் வந்து ஊடகங்களுக்கு அவரால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக இன்றைக்கு திலீப பீரிஸ் தான் திரும்பவும் முன்னிலையாகி இருந்தார். திலீப பீரிஸுக்கு ஒரு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில சம்பவங்கள், வழக்கு விசாரணைகளை கருத்தில் கொண்டு திலீப பீரிஸினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்படணும் என்ற அடிப்படையில் அவருக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல இருந்ததை விட அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு சில அதிருப்தியான கருத்துக்களையும் முன் வச்சிருந்தார். நீதிமன்றத்தில் இதுக்கு முதல்ல வழக்கு விசாரணை நடந்த நேரம் நீதிமன்றத்துக்குள்ள ஒரு சிலர் வந்து வீடியோ போட்டோஸ் எடுத்திருக்கிறாங்க. அனுமதி இல்லாமல் இந்த மாதிரியான பதிவுகள் வந்து சோசியல் மீடியாலையும் வெளியிடப்பட்டிருக்கு. ஒரு சட்டத்தரணி இல்லாட்டி வழக்கோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் பயத்தோட நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வருவாங்களா இருந்தால் அது நாட்டை பொறுத்த வரைக்கும் அபாயகரமான ஒரு விஷயமா பார்க்கப்பட வேண்டியது என்ற கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார். இதுக்கு முதல்ல வழக்கு விசாரணை நடந்த சந்தர்ப்பத்தில் சில விஷயங்களை முன்வைக்க முடியாமல் இருந்தது, இடையூறு செய்கிற மாதிரியான பல சம்பவங்கள் நடத்தப்பட்டிருந்தது என்று சொல்லி குறிப்பிட்ட திலீப பீரிஸ் 2023 செப்டம்பர் 1 திகதியிடப்பட்டு வொல்வர்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டியால ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பிதழ் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த கடிதம் ஒரு ஆதாரமா இதுக்கு முதல் வழக்கு விசாரணையில சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த கடிதம் சம்பந்தமா சிஐடி விசாரணைகளை நடத்தி இருக்கு. இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சினுடைய ஆவணங்கள்லையோ குறிப்புகள்லையோ, லண்டன்ல இருக்கிற இலங்கை தூதரகத்தினுடைய குறிப்புகள்லையோ, இல்லாட்டி ஜனாதிபதி செயலகத்தினுடைய குறிப்புகள்லையோ அந்த கடிதம் சம்பந்தமான எந்த விதமான பதிவுகளும் கிடையாது. இது ஒரு போலியான கடிதம் என்றதை திலீப பீரிஸ் திரும்பவும் ஒரு வாதமா முன் வச்சிருந்தார். இந்த நேரம் நீதிபதியை பார்த்து அவர் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். நீதி தேவதையினுடைய கையில் இருக்கிற வாளை நீங்க பயன்படுத்துங்க சொல்லி நீதிபதியை பார்த்து திலீப பீரிஸ் ஒரு கோரிக்கையும் வந்து முன் வச்சிருந்தார். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது, இல்லாட்டி விளக்கமறியல் உத்தரவு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொது சொத்து கட்டளை சட்டத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சாதாரணமான தண்டனை சட்டக்கோவையின் அடிப்படையிலேயும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. இந்த பொது சொத்து சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிணை சட்டம் வந்து இதுக்கு செல்லாது. ஆனா இருந்தாலும் கூட ஒரு விசேடமான காரணம் இருக்குமா இருந்தால் மட்டும்தான் பிணை கொடுக்க முடியும். விசேடமான காரணம் எதுவும் கிடையாது. இதுக்கு முதல்ல நடந்த வழக்கு விசாரணையில் முன்வைக்கப்பட்டிருக்கிற காரணங்கள் மட்டும்தான் திரும்பவும் முன்வைக்கப்பட்டிருக்கு என்ற விஷயத்தை திலீப பீரிஸ் வந்து சுட்டிக்காட்டி இருந்தார். இப்போ பொது சொத்து கட்டளை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாவுக்கும் அதிகமான பணம் மோசடி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுமா இருந்தால் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் அடிப்படையில்
பிணை கொடுக்க முடியாது. ஆனா இருந்தாலும் கூட அதுல இருக்கிற ஒரு விதிவிலக்கு என்னன்னு சொன்னா, விசேடமான காரணம் ஏதாவது இருக்குமா இருந்தா பிணை கொடுக்க முடியும். அந்த விசேடமான காரணம் என்னன்றது சட்டத்தில் எங்கேயுமே குறிப்பிடப்படல. அது நீதிபதியினுடைய கைகளில் இருக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. இந்த மாதிரியான ஒரு வாதம் வந்து திலீப் பீரிசால இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பன ரணில் விக்ரமசிங்க சார்பா முன்னிலையாகி தன்னுடைய வாதத்தை முன்வைக்கும் போது இது முட்டாள்தனமானது என்ற கருத்தை வந்து முன் வச்சிருந்தார். ஜனாதிபதியா இருக்கிற நபர் வந்து எங்க வேணும்னாலும் போகலாம், எங்க வேணும்னாலும் வரலாம், அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, இந்த வழக்கை வந்து அடிப்படையற்ற ஒரு விஷயம் என்ற மாதிரியான ஒரு வாதம் அவரால் முன் வைக்கப்பட்டிருந்தது. இதையும் தவிர வோல்வர்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தரா இருந்த, இப்ப அவர் உயிரோட இல்ல, சுவராஜ் போல் வந்து இலங்கைக்கு மிக முக்கியமான ஒரு நபர். பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் பிரபுக்கள் சபையினுடைய ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறார். விடுதலை புலிகள் அமைப்புக்கான தடை விதிக்கிற அந்த செயற்பாடு, ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெற்றுக்கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த போல் அவருடைய பங்கு பெற்றுதலும் மிக முக்கியமானது. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குமா இருந்தால் அவர் வந்து இலங்கை சம்பந்தமா அதிருப்தி அடைவார், கோபம் அடைவார். அதன் மூலமா எந்த விதமான பிரயோசனமும் இலங்கைக்கு கிடைக்காது என்ற மாதிரியான கருத்தையும் திலக் மாரப்பன இன்றைக்கு தன்னுடைய வாதத்தில் முன் வச்சிருந்தார். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட அதே நாள்ல இந்த சுவராஜ் போல் மரணமாகி இருந்தார். அது சம்பந்தமா திலக் மாரப்பன் குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார் என்ற செய்தியை கேட்டுதான் சுவராஜ் போல் உயிரிழந்தாரோ தெரியாது என்ற மாதிரியான ஒரு கருத்தும் இன்றைக்கு ஜனாதிபதி சட்டத்தரணியால நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அனுஜ பிரேமரத்ன தன்னுடைய வாதத்தை முன்வைக்கும் போது 2 சட்டத்தரணிகள் வந்து ரணில் விக்ரமசிங்க சார்பா முன்னிலையாகி இருந்தாங்க. அவர் சொல்றார், அவருக்கு இருக்கிற நோய் அறிகுறிகள், நோய் சம்பந்தமான தெளிவுபடுத்தல் முன்வைக்கப்பட்டிருந்தது. சிறைச்சாலையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு அதுக்கு பிறகு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். ஐசியூல தொடர்ச்சியா சிகிச்சை பெற்று வர்றார். 7 வருஷங்களா ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ச்சியா சிகிச்சை அளித்து வரக்கூடிய மருத்துவர்கள் தான் இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அவர் ஐசியூல அனுமதிக்கப்பட்டார், தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் என்றது நீதிமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி கிடையாது. அவருடைய உண்மையான உடல்நிலை அதுதான். அவர் வெளியில வருவாரா இருந்தா, இல்லாட்டி உரிய முறையில் சிகிச்சை கொடுக்கப்படாம இருக்குமா இருந்தா, 24 மணித்தியாலங்களும் தீவிரமான கண்காணிப்பில் இருக்காட்டி அவருடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு. 2 தொடக்கம் 3 நிமிஷங்களுக்கு அவருக்கு சுவாச பிரச்சனை இருக்கு, சுவாசிக்கிறதுல வந்து சிக்கல் இருக்கு. இந்த மாதிரியான உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அவருக்கு பிணை கொடுக்கப்படணும் சொல்லி அனுஜ பிரேமரத்ன ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார். இந்த வாதம் நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இடையில ஒரு சட்டத்தரணி முன்னிலையாகி, குணரத்ன வன்னிநாயக்க சொல்லப்படுற சட்டத்தரணி வந்து முன்னிலையாகி திலீப் பீரிஸோட வாக்குவாதப்பட்டார் என்ற செய்தியும் வெளிவந்திருக்கு. இப்ப மற்ற நாடுகளில் மாதிரி ஒளிபரப்பு செய்யப்படுமா இருந்தா, காட்சிகள் வெளிவருமா இருந்தா ஒரு சினிமா மாதிரியான வழக்கு விசாரணையா இருந்துட்டு இருக்கு. சாதாரண பொதுமக்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். இலங்கையினுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளை வந்து அந்த மாதிரி பதிவு செய்ய முடியாது. இன்றைக்கு நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை உத்தரவு அறிவிக்கிற நேரத்திலேயே அனுமதி இல்லாம நீதிமன்றத்துக்குள்ள புகைப்படங்கள், வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை பற்றியும் சிஐடி ஒரு விசாரணை நடத்தணும் என்ற உத்தரவும் சிஐடிக்கு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. எப்படியா இருந்தாலும் இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் திலீப் பீரிஸுக்கும் சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்கவுக்கும் இடையில் ஒரு கடுமையான வாக்குவாதம் நடந்திருக்கு. இந்த வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க சார்பா முன்னிலையான மற்ற சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன எழும்பி சொல்லியிருக்கிறாராம், இந்த லோயருக்கும் எங்களுக்கும் இடையில சம்பந்தம் கிடையாது, நானும் திலக் மாரப்பனவும் மட்டும்தான் ரணில் விக்ரமசிங்க சார்பா முன்னிலையாகி இருக்கிறோம், இவர் வந்து இவருடைய கருத்து எடுத்துக்கொள்ளக் கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் குணரத்னன் சொல்லப்படுற அந்த சட்டத்தரணி சொல்லியிருக்கிறார், நாங்க 300-500 சட்டத்தரணிகள் வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்காக முன் வந்திருக்கிறோம், இந்த வழக்குல எங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குமா இருந்தா நாங்கள் வெளியில போவோம் வாங்கன்ற மாதிரி அவர் ஆத்திரம் அடைஞ்சார், கோபம் அடைஞ்சார் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு. 2 தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு பிறகு நிலுப்புலி லங்காபுர கொழும்பு நீதவான் இன்றைக்கு வந்து உத்தரவை அறிவிக்கும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க, 2 தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு பிறகு 6 மருத்துவர்கள் வந்து இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய மருத்துவர்களால் தான் இந்த அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதிகமான இரத்த அழுத்தம், நித்ர கொள்றதுல சிரமம் இருக்குன்ற மாதிரியான பல காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்னும் சொல்ல போனா உயிருக்கு ஆபத்து இருக்கு என்ற அடிப்படையில் காரணங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு, ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கொடுக்க முடியும் சொல்லி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஆனா இது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விடுதலை கிடையாது, அவர் பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிறார். சில நிபந்தனைகள் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீரப்பணிகள், விசாரணைக்கு எந்த விதமான அழுத்தங்களும் எடுக்கக்கூடாது என்ற மாதிரியான நிபந்தனைகளும் கூட இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த வோல்வர்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டியால் அனுப்பப்பட்டதா சொல்லப்படுற கடிதம் சம்பந்தமா சிஐடி திரும்பவும் முழுமையான ஒரு விசாரணை நடத்தணும் என்றதுக்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கிடைச்சதுக்கு பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் நீதிமன்றத்துக்கு வெளியில வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. IMF-னுடைய கடன் கிடைச்சதுக்கு பிறகு கடனை பெற்றுக்கொண்டதுக்காக பட்டாசு கொளுத்தி கொண்டாடின அதே ஆதரவாளர்கள் பிணையில
விடுவிக்கப்பட்டதையும் இன்றைக்கு கொண்டாடி இருக்கிறாங்கன்றதும் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த சில நாட்கள்ல வந்து அவர் தொடர்ச்சியா தேசிய வைத்தியசாலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படும். அவருடைய உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு என்ற விஷயம் தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளரால் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக முன்வந்த எல்லாருக்கும் நன்றி என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க சார்பா ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கு. அவருடைய உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு வைத்தியசாலையிலிருந்து வெளியேறதுக்கு பிறகு ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் உரையாற்றுவார் என்ற செய்தியும் வந்து வெளிவந்திருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் ரணில் விக்ரமசிங்கவினுடைய அரசியல் ஓய்வுன்றது உத்தியோகபூர்வமாக இதுவரைக்கும் அறிவிக்கப்படல. அவருடைய ஆதரவாளர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ராஜபக்சக்களை நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்த இல்ல நாட்டை நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்த ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய அரசியல் ஓய்வுன்றது அவருடைய ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தியாக தான் இருக்க போகுது. அரசியல் ஓய்வுன்னு சொல்லி நான் குறிப்பிட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அவருக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிற உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள். இந்த மாதிரி உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிற ஒரு நபரால வந்து சாதாரண நபர் மாதிரி செயல்பட முடியாது. அப்ப அரசியல் இருந்து அவர் ஓய்வு பெறுவார் என்ற ஒரு ஊகத்தை வந்து நாங்க முன்வைக்க முடியும். 2 நிமிஷம் 3 நிமிஷங்களுக்கு சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னா சாதாரணமா பொதுமக்கள் மத்தியில இல்லாட்டி ஆதரவாளர்கள் மத்தியில ரணில் விக்ரமசிங்க எப்படி உரையாற்றுவாரோ என்ற ஒரு பயமும் கூட எங்கள் மத்தியில இருக்கு. அவருடைய உடல்நிலை சம்பந்தமான ஒரு சில குறிப்புகள் இருக்கு. இதனாலதான் அவருடைய அரசியல் ஓய்வை நாங்கள் எதிர்பார்க்கலாம் சொல்லி நான் சொல்றேன். இருதயத்தினுடைய 4 வால்வுகள்ல அடைப்புகள் ஏற்பட்டிருக்காம். அதுல ஒரு வால்வுல 100% அடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு சத்திர சிகிச்சை வந்து செய்ய முடியாம இருக்கு. சிறுநீரக நோய், சோடியம் குறைபாடு ஏற்பட்டிருக்கு. அதிக இரத்த அழுத்தம் மற்றும் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாகவே உள்ளது என்ற ஒரு காரணமும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதனால ரணில் விக்ரமசிங்கவினுடைய உயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவருடைய சட்டத்தரணிகளால மருத்துவ அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்க என்று சொல்லப்பட்ட ஒரு அரசியல் சகாப்தம், அவருடைய அரசியல் பயணம் முடிவுக்கு வர்ற ஒரு காலகட்டம் சொல்லிதான் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. சுவாசிக்கிறதுலேயே பிரச்சனை இருக்கிற ஒரு நபர் வந்து எப்படி செயற்பாட்டு அரசியலில் ஈடுபட முடியும்? இனி ஒரு பிரதமராவோ ஜனாதிபதியாவோ என் சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக கூட ரணில் விக்ரமசிங்கவால நீ செயற்பட முடியாதுன்றது அவருடைய ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகமான செய்தியா தான் இருக்க போகுது. இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல மல்வத்து அஸ்கிரிப்பீட மகாநாயக்க தேரர்களையும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் ருவான் விஜயவர்தன மாதிரியான நபர்கள் போய் சந்திச்சிருக்கிறாங்க. தூதரகத்துக்கு ஓடி போறது, இந்த மாதிரி பீடங்களுக்கு ஓடி போறது, இந்த என்னமோ ஊற்றின பாம்பு மாதிரி துடிக்கிற சில நபர்கள்ன்ற மாதிரி தான் இந்த அரசியல்வாதிகளை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரம் இன்றைக்கு தேசிய பிக்குகள் மாநாடும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நடத்தப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் ஐக்கிய தேசிய கட்சி பிக்குகள்கிட்ட போய் மண்டியிடுற ஒரு செயற்பாடு நடக்குது. இன்னும் ஒரு பக்கம் பிக்குகள் அதிகமான பிக்குகளை மேடையில் வச்சுக்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உரையாற்றி இருந்தார். அவர் சொல்றார், முன்வச்ச கால பின்வைக்க போறது கிடையாது, சட்டம் அனைவருக்கும் சமமானது என்ற கருத்தை வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன் வச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கிடைச்சிருக்கு. இந்த வீடியோல நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து செய்தியோட சம்பந்தப்பட்டது, வழக்கோட சம்பந்தப்பட்டது, என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கு. இது வந்து ஒரு நியூஸ் சேனலோ நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஊடகவியலாளர் ஜாம்பவான் சொல்லி காட்டிக் கொண்டது கிடையாது. செய்திகளை பற்றி கதைக்க விரும்புகிற ஒரு நபர் என்ற அடிப்படையில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட குடும்பத்தோட எப்படி நாங்கள் செய்திகளை பற்றி கதைப்போமோ அந்த அடிப்படையில் தான் இந்த சேனல்ல வந்து என்னுடைய பதிவுகள் இருக்கு. அதுதான் கிருஷாந்த் சாய் சொல்லியும் அந்த சேனலுக்கு வந்து பேர் வைக்கப்பட்டிருக்கு. என்னுடைய பார்வையில் நான் உலக நடப்புகளை, நாட்டு நடப்புகளை எப்படி பார்க்கிறதுன்றதுதான் இந்த சேனலினுடைய நோக்கம். இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆதரவாளர்களினுடைய மனசை வந்து காயப்படுத்தி இருக்குமா இருந்தா செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.